ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிந்துவெளி நாகரிகம் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அப்புறம் 11th எத்திக்ஸில் இருக்கிறது. ரெண்டு சேர்ந்து 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் டேஸ் ஆகும். ஹரப்பா என்பது தான் சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், தொடக்க கால ஹரப்பா பண்பாட்டின் காலம் என்ன? பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 2600 வரை உள்ளது தான் தொடக்க கால ஹரப்பா பண்பாட்டின் காலம். மூணாவது கேள்வி, ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். சிந்துவெளி எழுத்துமுறை என்பது எப்படி? சிந்துவெளி எழுத்துமுறை என்பது ஃபஸ்ட்டு இடமிருந்து வளமாக நம்மளை மாதிரி எழுதுவாங்க, அப்புறம் வளம் இருந்து இடமாக இப்படி எழுதுவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஐந்தாவது கேள்வி, அறிஞர்களில் ஒரு சிலர் ஹரப்பா மக்கள் டேஸ் மொழியை பேசினார்கள் என்று கூறுகிறார்கள். திராவிட மொழியை பேசினார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் யார்? சார்லஸ் மேசன் 1826 டைமில் வந்திருப்பார். இவர் தான் முதலில் ஹரப்பாவிற்கு வந்த இங்கிலாந்து நாட்டுக்காரர். ரோரிசர்ட் என அழைக்கப்படும் படிவுப்பாறை எங்கு காணப்படுகிறது? பாகிஸ்தானில் காணப்படுகிறது. எட்டாவது கேள்வி, தற்போதைய பாகிஸ்தானில் வழக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்களில் தவறானது எது? மானூர் அப்படிங்கிறது தவறானது. நாகல், படூர், தானூர் இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் இப்பொழுது இருக்குது, சரிங்களா? ஒன்பதாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்களில் கீழ்கண்டவைகளில் சிந்து மாகாணத்தில் அமைந்திராதது எது? கோட்டிஜி எங்கே இருக்குன்னா சிந்து மாகாணத்தில் தான் இருக்குது. மொஹஞ்சதாரோவும் சிந்து மாகாணம் தான், 1, 4 இருக்குது. சாகுந்தரோ அப்படிங்கிறது அங்கே இல்லை, சரிங்களா? ரூப்பாரும் இல்லை. சாகுந்தரோ, ரூப்பார் ரெண்டும் சிந்து மாகாணத்துக்குள்ளே வராது. ஆன்சர் பார்த்தா 2 மற்றும் 3. ஹரப்பா மக்களின் முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எது? வேளாண்மை தான் அவங்களோட முக்கியமான வாழ்வாதார வழிமுறை. சிந்து மக்கள் பயன்படுத்திய உலோகப் பொருட்களில் பெரும்பாலான உலோகப் பொருட்கள் எதனால் செய்யப்பட்டவை? எதனால் செய்யப்பட்டவைனா வெண்கலம் மற்றும் செம்பு, இது ரெண்டால் தான் உருவாக்கியிருப்பாங்க. பொறுத்துக, சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகள். கிழக்கு எல்லையாக இருந்தது ஆலம்கீர்பூர், மேற்கு எல்லையாக இருந்தது பாகிஸ்தான், வடக்கு எல்லையாக இருந்தது சாட்டுகை, தெற்கு எல்லையாக இருந்தது தைமதாபாத், சரிங்களா? சிந்துவெளி மக்கள் தங்களின் முதன்மை தொழிலான வேளாண்மைக்கு எந்த விலங்கை அதிகமாக பயன்படுத்தினர்? வேளாண்மைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் காளைகள். சிந்து நாகரிகத்தின் காலம் கிமு 3250 முதல் 2750 வரை என குறிப்பிட்டவர் யார்? சர் ஜான் மார்ஷல் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பார். மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட விளையாட்டுப் பொருள்களில் அதிகமாக கிடைக்கப்பட்டுள்ள விளையாட்டுப் பொருள்கள் எது? கோழிகள்னால் அதிகமாக கிடச்சிருக்கும். கோழிக்கு விளையாடுவோம்ல, கோழி, அந்த கோழி. ஹரப்பாவில் கிடைத்த மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டது? 26 குறியீடுகளை கொண்டது. ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? எல்லாருக்குமே தெரியும், இரும்புங்கிற உலோகத்தை அவங்க அறிந்திருக்கவில்லை. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மதகுரு சிலையானது டேஸ் கல்லில் செய்யப்பட்டது. ஸ்டீரைட் எனப்படும் நுரைக்கல்லில் செய்யப்பட்டது. சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என கூறிய வரலாற்று ஆய்வாளர்களில் தவறானவர் யார்? ஹீராஸ் பாதிரியார் சொல்லிப்பார். ஐராவத மகாதேவன் பாலகிருஷ்ணன், இவர் இந்திய ஆட்சி பணியில் இருந்த முன்னாள் விருப்ப ஓய்வு பெற்றவர். எஸ்ஆர் ராவுங்கிறவர் லோத்தல் அப்படிங்கிற நகரத்தை ஃபவுண்ட் பண்ணவர், சரிங்களா? ஆன்சர் வந்து எஸ்ஆர் ராவ். 21வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எத்தனை கட்டங்களாக பிரிக்கப்பட்டது? படிநிலைகளாக பிரிக்கப்பட்டதுன்னா 3. தொடக்க கால, பிற்கால, முதிர்ச்சி அடைந்த, அப்படி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் உழுத நிலங்கள் இருந்ததற்கான சான்றுகள்
டேஸில் காணப்படுகின்றன. ராஜஸ்தானில் தான் உழுத நிலங்கள் இருந்ததற்கான சான்று காணப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் தான் இருக்குது. லோத்தல் குஜராத்தில் தான் இருக்குது. தோலவீரா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. சரிங்களா, இது ஹரியானா கொடுத்ததுனால தவறு. காளிபங்கன் ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஹரியானாவில் ராக்கி ஹர்கி தான் இருக்குது. சரிங்களா, இந்த தானிய களஞ்சியம் இருந்த ராக்கி ஹர்கி அதுதான் எங்கே இருக்குன்னா இந்த ஹரியானாவில் இருக்குது. ஆன்சர் வந்து சி. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் யார்? மார்டிமர் வீலர் தான் உறுதி செஞ்சார். சர் ஜான் மார்ஷல் தான் சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார். ஹரப்பா பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது ஏறத்தாழ டேஸ் என கணிக்கப்படுகிறது. புது ஆண்டுக்கு முன் 7000 அந்த மெஹர்கர் அந்த நாகரிகம் தோன்றதுலேருந்தே புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. புது ஆண்டுக்கு முன் 7000. கூற்று 1. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாதலின் சின்னம் மெசபடோமியா அப்படிங்கிறது தவறு. சிந்துவெளி தான் முதல் கட்ட நகரமயமாதலின் சின்னம். கூற்று 2 பாருங்கள். இந்தியாவில் வடமேற்கு மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் புது ஆண்டுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்துவெளி நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. அப்போ ரெண்டுமே தவறு, 2 கூற்றுகளும் தவறு. கங்காதேவி தாம் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலின் தமிழ் மன்னர்களை டேஸ் என குறிப்பிட்டுள்ளார். திறமில ராஜாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் எந்த விலங்கை செபு என்று அழைத்தனர்? மாடு தான் செபு என அழைக்கப்பட்டது. கூற்று 1. சிந்துவெளி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற தாளிகள் அரிக்கமேடு அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது சரிதான். சிந்துவெளி மக்கள் இறந்தவர்களை கிழக்கு மேற்காக புதைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். இது தவறு, வடக்கு தெற்காக தான் புதைச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஸ்ட்ரீட் ரைட் அப்படின்னா ஸ்ட்ரீட் டைட் அப்படின்னா நுரைக்கல், கார்னீலியன்னா மணி, ரோரிசட்னா படிகப்பாறை, கிறிஸ்டல் அப்படின்னா படிகக்கல், கிறிஸ்டல் அல்லது ஜூஸ் பார் அப்படிம்பாங்க. ஜூஸ் பார் அப்படின்னா படிகக்கல் வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 5000 ஆண்டுகள் பழமையான சிந்து நகர நாகரிகம் முதலில் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1921 கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஏ. பொறுத்துக. கார்னேலியன் எந்த பகுதியில் கிடைக்கிறதுனா லோத்தல் பகுதியில் கிடைச்சது. ஸ்ட்ரீட் ரைட் தெற்கு ராஜஸ்தான். ஸ்ட்ரீட் ரைட்னா நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிது. செம்பு வந்து ஓமன் மற்றும் ராஜஸ்தான் 2 பகுதியிலும் கிடச்சிது. வைடூரியம் வந்து சாட்டுகை பகுதியில் கிடச்சிது. சங்கு வந்து பாலக்கோட் பகுதியிலையும் நாகேஸ்வர் பகுதியிலையும் சங்கு கிடச்சிது. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு பாலக்கோட் நாகேஸ்வர், வைடூரியம் சாட்டுகை. கீழ்கண்ட யார் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது? சர் ஜான் மார்ஷல். இவர் வந்து இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு தான் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பழமையான வேளாண்மை மற்றும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவு ஆகியவை குறித்து ஆய்வு செய்பவர்கள் தான் தொல் தாவரவியலாளர்கள். ஹரப்பா மக்கள் பாசனத்திற்கு கிணறுகளை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் தொண்டை மற்றும் தோல் நோய்களுக்கு எதனை மருந்தாக பயன்படுத்தினர் அப்படின்னா கட்டில் எனும் மீனின் எலும்பை பயன்படுத்தினர். கூற்று 1. ஹரப்பாவில் கிழக்கு திசையில் கோட்டைகளும் மேற்கு திசையில் குடியிருப்பு பகுதிகளும் இருந்தன. கிழக்கு திசையில் தான் குடியிருப்பு பகுதி, மேற்கு திசையில் தான் கோட்டைகள் இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ இது தவறு. ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினர். இது சரிதான். கூற்று 1 தவறு, 2 சரி. 38வது கேள்வி. காளிபங்கன் இது எங்கே இருக்குன்னா காகர் நதி அது ஓரத்தில் இருக்குது. ரூபர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சரஸ்வதி நதியின் கரையோரம் இருக்குது. ரூபர் வந்து சட்லஜ் நதியோரம் இருக்குது. சாகுந்தரா தான் சரஸ்வதி நதியோரம் இருக்குது. ஹரப்பா வந்து ராவி நதி கரையில் இருக்குது. சரிங்களா, ரூபர் வந்து சட்லஜ். சரிங்களா, ரூபர் அல்ல ரூபார் அப்படிம்பாங்க. சட்லஜ் நதியில் இருக்குது நதியோரம். சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கம் இருந்தது. இது சரிதான்.
இவற்றில் ஆலமரமே முதன்மையானதாக இருந்தது தவறு. அரச மரம் தான் முதன்மையானதாக இருந்திருக்கும். அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. நடனமாதி என அழைக்கப்படும் பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டனா மொஹஞ்சதாரோவில். தொல்பொருள் சின்னமான ஹரப்பா பஞ்சாப் மாநிலத்தில் டேஸ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. மாண்ட் கொமரி அப்படிங்கிற பிளேஸில் தான் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் பிராகுய் என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. இது ஆப்கானிஸ்தானில் இல்லை, பலுசிஸ்தானில் தான் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அப்போ கூற்று 1 தவறு. சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்கு முன்பே வளர்ச்சியடைந்த நகர நாகரிகமாக திகழ்கிறது. இது சரிதான். கூற்று 1 சரி, 2 தவறு. சாரி, கூற்று 1 தவறு, 2 சரி. பண்டைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்த யவனர்கள் இந்தியாவை டேஸ் என அழைத்தனர். திறமிளகே அப்படின்னு இருப்பாங்க. திறமிளகே. கூற்று ஹரப்பா மக்களிடையே இறந்தோரை புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்தன. இது சரிதான். இறந்த உடலை எரித்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. இது தவறு. இவங்க 3 முறையில் இது இது பண்ணியிருப்பாங்க, டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படிலான்னா, 1 அப்படியே உடலை ஃபுல்லாக மூடிடுவாங்க, வடக்கு தெற்காக வச்சு புதைச்சிருவாங்க. 2 எரிப்பாங்க. எரித்து மீதி உள்ள எச்சங்களை இவங்க பயன்படுத்திய பொருட்களோடு சேர்ந்து வீட்டு பக்கத்துலேயோ இல்லை அந்த பகுதியில் புதைச்சிருவாங்க. 3வது இவங்களோட உடலை திறந்த வெளியில் கொண்டு போய் வைப்பாங்க. அங்கே பறவைகள் விலங்குகள்லாம் சாப்பிட்டு மீதி இருக்கிற எச்சத்தையும் இவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து இவங்க வீட்டு அருகில் எங்கேயா புதைப்பாங்க. சரிங்களா? அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? ஸ்ட்ரீட்டைட் என்று அழைக்கப்படும் நுரைக்கல் எங்கு காணப்படுகிறது? தெற்கு ராஜஸ்தான். ஹரப்பா மக்கள் மொஹஞ்சதாரோவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு மக்கள் நகரங்களை விட்டு வெளியேறியிருக்கலாம் என்பது யாருடைய கூற்று? கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பார். பின்வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டில் என கருதப்படுவது எது? ஆற்று சமவெளி தான் நாகரிகத்தின் தொட்டில் என கருதப்படுகிறது. சிந்துவெளி நாகரிக மக்கள் எந்த வகையான வழிபாட்டை பின்பற்றவில்லை? நெருப்பு வழிபாடு இருந்துச்சு, நீர் வழிபாடு இருந்துச்சு, விலங்கு வழிபாடு இருந்துச்சு, காற்று வழிபாடு என்பது அவங்ககிட்ட இல்லை. ஆன்சர் சி. குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல் ஆகும். இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? எஸ்.ஆர். ராவ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கீழ்கண்ட எங்கு அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் கிடைத்ததுன்னா ஹரப்பால. மொஹஞ்சதாரோவில் கிடைச்சது நடனமாது, அப்புறம் அமர்ந்த நிலையில் உள்ள மதகுரு. இங்கே கேட்குறது மகா யோகியின் உருவம். சரிங்களா? இது ஹரப்பால தான் கிடச்சிருக்கும். தேங்க்யூ. நாயகன் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருப்பேன். இது அடுத்தடுத்து வர டெஸ்ட்டோட பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.